எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. வழக்கம் போல வாழ்த்து செய்தி சொல்லியாச்சு. இன்னைக்கு 7வது அதிகாரத்திலிருந்து மேலும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். இன்று 63 மற்றும் 64ஆம் திருக்குறளின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் எண் 63. தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தம் பொருள். தம் என்றால் தனது, பொருள் என்றால் உடைமை. என்பதம் என்ப என்று சொல்வார்கள் தம் தனது. மக்கள் குழந்தைகள். அவர் பொருள் அந்த குழந்தைகளின் உடைமை. தம் தம் அவரவர் வினையான் நல்வினையால் வரும் சேரும் உண்டாகும். இப்போ இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். பெற்றோருக்கு செல்வம் என்பது அவர்களின் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு செல்வம் என்பது அவர்கள் செய்யும் நல்வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பெற்றோர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, அவங்களோட குழந்தைங்க தான் அவங்களோட சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, ஒரு பெற்றோருக்கு நல்ல அறிவான குழந்தைகள், அதுவும் அறவழியில் வாழும் குழந்தைகள்னால பேரும் புகழும் வந்து சேரும். அது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும். பூமியிலிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் புண்ணியம் செய்திருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க வாழும் போதும் சரி, வாழ்வுக்கு பிறகும் சரி, அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த குழந்தைகள்னால தான் கிடைக்கும். அதனால்தான் அவங்க சொத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு எப்படி செல்வம் கிடைக்கும்? அது அவரவர் செய்யற நல்ல வினையினால வரும். இந்த குறள்ல ஒரு உட்பொருள் இருக்கு. இந்த குழந்தைகள் அவங்களோட வழியை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படிங்கிறது அந்த உட்பொருள். அதாவது அவர் பொருள் தம் தம் வினையான் வரும், அவர்கள் செய்யும் வினையால் வரும். ஸோ ஒரு குழந்தைகள் நல்வழியை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் அவங்களுக்கு நல்ல வினை வந்து சேரும், அவர்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. குழந்தைகள் தான் பெற்றோருக்கு சொத்து. அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் செய்யும் வினையே சொத்து. இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. பெற்ற பிள்ளைகளே பெற்றோருக்கு செல்வம், நல்வினையே பிள்ளைகளுக்கு செல்வம். பெற்ற பிள்ளைகளே பெற்றோருக்கு செல்வம், நல்வினையே பிள்ளைகளுக்கு செல்வம். இந்த குறளோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் எண் 64. அமைதினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமிழ்தினும் அமிர்தத்தை விட, ஆற்ற சிறந்தது, இனிதே இனிமையானது, தம் தனது மக்கள் குழந்தைகள், சிறுகை சிறிய கையால், அளாவிய துளாவிய அவர்கள் பிசைந்த, உணவு உணவு. இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். தன் குழந்தை பிசைந்து கொடுக்கும் உணவு அமிர்தத்தின் சுவையை விட அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ ரசிப்போம் இல்லைங்களா? அந்த குழந்தை நடந்தா நம்ம ரசிப்போம், சிரிச்சா ரசிப்போம். மற்றவங்களுக்கு அந்த குழந்தை பண்றது பெரிய பொருளா இல்லை அப்படின்னாலும் அந்த பெற்றவருக்கு அது பெரும் பொருளை தரும். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க அர்த்தம் கண்டுபிடிச்சு அதுல சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த தாய் தந்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது வளர்ந்து வரத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தை தவழ்ந்து வர்றது, முதல்ல நடந்து எடுத்து வைக்கிறது, முதல்ல அம்மான்னு சொன்னது, இப்படி பல விஷயங்களை ரொம்ப ரசிச்சு கொண்டாடி இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிற பெற்றோருக்கு அந்த குழந்தை
கையால் பிசைஞ்சு அந்த குழந்தை ஊட்டும் போது எப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த சுவை அமிர்தத்தை விட அதிகமாக தான் இருக்கும். அந்த பெற்றோரோட மனநிலை அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட குழந்தை தான் அவங்கள சொத்தாவே நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி சொத்தா நினைக்கிற அந்த குழந்தை சிறு கையால் துளாவி ஊட்டும் போது அந்த உணவு அமிர்தத்தை விட கண்டிப்பாக இனிமையாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு எந்த அளவு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. ஒரு பெற்றோர் தன்னோட குழந்தைய எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தை தான் இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. தம் குழந்தையின் கை துளாவிய உணவு மிஞ்சுமே அமிர்தத்தின் சுவையை. தம் குழந்தையின் கை துளாவிய உணவு மிஞ்சுமே அமிர்தத்தின் சுவையை. இந்த குறளோட பொருள் விளக்கம் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.